ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேமராமேன் கார்த்திஸ் vlog. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே 2 vlog. டே 1 vlogோட லிங்க் வந்து எதர் மேலே கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி கீழே கொடுக்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும், அப்படி இல்லாட்டி ரெண்டு இடத்துலையுமே வந்து லிங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டே 2 vlog நீங்கள் டைரெக்டாக பார்க்க வந்தீங்கன்னா டே 1 vlog பார்த்துட்டு டே 2 vlogக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோட கண்டினியூஷன் புரியும். ஸோ ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். வெல்கம் டு கேமராமேன் கார்த்திஸ் vlog. அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் சமையல் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பிரியாணி. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. சிக்கன் பிரியாணி ஃபுல்லாவா? இப்போ எவ்வளோ கிலோ? 2 கிலோ பிரியாணி செய்யணுமா? பட்டா லவங்கம் பச்சைக்காய் சமோசா பட்டா டொபாக்கூர் அங்க இருக்கு. இப்படி வா, உனக்கு எதுவும் தெரியல. அதை சொல்ல, நீ சொல்லு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாருங்க எப்படி செய்யறேன்னா, செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் அதை வந்து சட்டியில் ஊற்றிக்கிறணும். ஊற்றின உடனே முதல்ல நம்ம போட போகிறது கிராம்பு. தெளிக்கிற மாதிரி போடுறான். இருடி, நான் போட்டேனா கம்ப்ளைண்ட் பாக்ஸு கம்ப்ளைண்ட் போடுறதுலே இருக்கு. புரியா? உங்கள் ஆண்டி வந்து அப்படியே அடிச்சிருவாங்க. ஆண்டி கொஞ்சம் கொம்பு எடுத்துடுவாங்க. அப்படியே கிராம்பு வந்து எண்ணெய் சூடான எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். சீக்கிரம் போட்டு சூடாயிடுச்சு ரொம்ப. போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஸ்டார் ஃப்ளவர். அடுத்து பிரியாணி இலையை வந்து கொஞ்சம் போல சேர்த்துக்கிறலாம். You come, you sit here. No, I will get up. வலிக்குதா? இப்போ லைட்டா பிரியாணி இலையை கசக்கி ரக்ஷனாமல் இருக்கிற காண்டில் கசக்கி அப்படியே சேர்த்துக்கிறலாம் பிரியாணியை. அதுக்கப்புறம் வந்து பட்டையை எடுத்து பட்டையாக சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டார் போடல, நாம தான் போட்டோம். உட்காந்து மாஸ்டர் நாங்கள் சொல்லி கொடுக்கணுமா? இங்கே இருக்கு ஸ்டார். இதெல்லாம் எதுக்கு போறீங்க? எப்படியோ நாங்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறலாம் எண்ணெயில். கிறிஸ்மஸ்னால் என்னது? ஸ்டார். ஸோ கிறிஸ்மஸ் பிரியாணி வந்து ஸ்டாரோட சேர்த்துக்கிறலாம். கிறிஸ்மஸ் தான் ஸ்டார் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்த்தது எல்லாமே ரக்ஷனா இப்போ சேர்க்கிற சமையல்ல எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல அதை தான் சேர்ப்போம். சாப்பிடும் போது தூக்கி எறிவோம். அந்த வீடியோல ஒப்பா டபாகூர், நான் வீடியோ எடுக்கிறோம், வீடியோவில் பேச தேவையில்ல. சுத்தமாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதை வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, சுத்தமாக சொல்லுங்க. அப்படி ஒன்றும் ஆகாது. அண்ணாச்சாலே அவனுக்கு பின்னாடி ஓடுவான். அவனுக்கு அண்ணலுக்கு நாட்டி சிரிப்பு கலுக்குன்ட்டு. இப்ப சொல்லுங்க, பச்சை மிளகாக்கு டைலாக் இல்லையே. சுத்தமா தயவு செஞ்சு அந்த டைலாக் மட்டும் சொல்லாதீங்க. போர். சுத்தமான பச்சை மிளகா, சுத்தமான வெங்காயம் நல்லா போட்டு அப்படியே வதக்கணும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், அதுவே எனக்கு போதும். போடு 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 போடு. வதங்கினதுக்கு அப்புறம் புதினா போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் தயிரை போடணும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மசாலா போடணும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் சிக்கனை போடணும். அது கூட தெரியல ரக்ஷனாக்கு சமையல் பண்றதுன்னு சொல்லி மொண்டல வந்து உக்காந்துட்டா. நீ இப்ப குத்துற அந்த ரியாக்ஷன் கொடு. இது ஆக்டிங் மேடம், இது ஆக்டிங் மேடம், இது ஆக்டிங். சும்மா சில்லி 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 நடப்பா. கேமரா இந்த சைடு வந்துச்சு. அதெல்லாம் ஆஃப் கேமரா, அது ஆன் கேமராலாம் நோ ரியாக்ஷன்ஸ் டு பி கேப்சர்.
பொன்னிறமா வதங்கிருச்சு. இல்ல அவங்க கிட்ட இருந்தது அந்த டவல். அந்த டவல் இன்னும் கொஞ்சம் வதங்கணும்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவங்க பேசுறாங்க. போட்டாச்சு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. ஸ்டார் அண்ணி அங்க இருக்கு பாருங்க, ஹேண்ட் டவல் அங்க இருக்கு, அதை புடிச்சு கலக்குங்க. இது கொட்டாம விடுங்க, கேஸ் ஃபாஸ்ட் பண்ணுங்க. நீ தாண்டி என்ன உட்கார வச்சிருந்த? கம் ஐ வாண்ட் டு சிட் நவ. ஏய்யா சின்ன புள்ளத்தனமால இருக்கு. சிச்சி 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 சி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ ரக்ஷனா. யூ கம் ஹியர், சிட், டேக் யுவர் பிளேஸ். You will give me my place. No, I don't want my place. கம். ஏன் டவலை போட்டு மறைச்சிருக்கா தெரியுமா? பாத்ரூம் மன கட்டியா வச்சுக்கிறா. இது யாரும் இப்போ கேட்டாங்களா எதுன்னு? ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம வீட்டில் செய்கிறது எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். ஸோ சுத்தமாக நறுக்கி வெட்டி வச்சிருக்கிற புதினா, இந்த புதினா எல்லாத்தையும் வந்து நம்ம பிரியாணிக்காக சேர்த்துக்கலாம். Give it to me, I will put from here. This is boring now. ஏய் உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சொன்னாடி கண்டனும் கொடுத்தல ஒன்றும் கொடுக்க. நான் உருட்டுன்னு சொல்லும் போது நீ என் கூட 100 வருஷம் வாழணும்டா அப்படி சொல்லி உருட்டணும். என்னது புரியல? நான் உருட்டுன்னு சொல்ல தமிழ் டயலாக்லாம் எனக்கு புரியாது. 100 வருஷம் நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழணும். 100 வருஷம் வேண்டவே வேண்டாம், 10 வருஷமே தலை வலிக்குது. புரியல என்ன பண்றது? தண்டத்தை கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு தண்டமாயினது. அதெல்லாம் ஒரு கண்டென்ட் சொன்னா செம்ம சிரிப்பா இருக்கு. சுத்தமா வீட்டுல அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதுகள் அப்படியே சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அவன் என்னடா கார்த்தி, கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் இருக்கே எங்க? இங்க பாருங்க. நீங்க தானே சமைக்கிறீங்க. எங்க கிரீன் கலர் தேடு உள்ள, இப்பதான் பார்த்தேன். அது கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் இல்ல, அது தண்டு. அது கிரீன் கலர்ல இங்க இருக்கே கிரீன் கலர் ரப்பர் பேண்ட். கண்ணுக்கு தெரியல? இங்க இருக்கு பாருங்க. ஒப்பா பிராங்க் மூஞ்சி. 3 பேரும் வந்தீங்களே தேடுறதுக்கு. ஏய் முடியற இது பாரு. நான் நம்பிட்டு ஒரு செகண்ட். உனக்கு மட்டும் தான் பண்ண தெரியுமா? நீங்க தானே பிராங்க் ஆனீங்க. அவன் தான் இங்க இருக்க லைட் ஆன் பண்ணுங்க. அவன் பண்ணுவான். அவன் குழந்தையா, குட்டி குழந்தையா அவன். அப்படி மேல அப்ஷாட்ல இருந்து எடுத்துக்கோ. அப்ஷாட்ல இருந்து எடுத்துக்கோ. வேணும் நீ பாத்தியா? ஷூட்டிங் ஆர்டர் ஆன் பண்ணு. சீ போடு. கேப்பே இல்லடி ரிஷு. பண்ணுங்க. கேப்பே இல்ல, பண்ணவே முடியாது. கீழ வந்து பண்ணுங்க. கேப் இல்ல. ஷூட். டமால் அடுப்புல வேடிக்கை கட்டின்னு இருக்கீங்க. தோட்டத்துல பிறந்து எங்களுடைய மாடி தோட்டத்துல விளைஞ்ச டொமேட்டோ. போங்க உங்க மாடியை காட்டுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. ஏய் கேடி, ஏய் காட்டணுமோ உனக்கு என் மாடி? சிரிப்பே வரல. வந்துச்சு. வீட்டில் செஞ்சு சரியில்லை, ஹோட்டல் ஆர்டர் பண்ணுறோன்னு தான். ரக்ஷனா செய்யறல சூப்பரா இருக்கு. அதான் சரியே இல்லை. ரக்ஷனா செஞ்ச வெஜ் பிரியாணி தான் வேறவே இல்லை. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. கேட்டால் தம் பட்டா வெந்துருன்றாங்க. பச்சரிசி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருங்க. வெஜிடேரியன், ஆல் வெஜிடேரியன் பீப்புள். சினிமா 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 மசக்கற கார்த்தி நினைச்சு. ஏய் மூஞ்சி தெரியுது உள்ள. ஏன் மூஞ்சி அப்படி உள்ள சரி? அதான் தெரியுது, நசுங்கி போன தக்காளி மாரி இருக்கு. வீட்டுல இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உன்னை வச்சு செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உள்ளது வந்துச்சு சப்போர்ட்டுக்கு ஆள் வராங்க பத்தியா. நெக்ஸ்ட் போடுங்க போடுங்க போடுங்க. என்ன போடணும் கார்த்தி, கரெக்டா சொல்லுங்க. தயிர். தயிர் லாஸ்ட்டு தான் போடணும். நெக்ஸ்ட்டு கறி. அப்புறம் எங்கள் பண்ணையில் விளைஞ்ச நாட்டுக்கோழி. இதை வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கோழியை வந்து நேற்று எங்களை பார்த்து சிரிச்சுது, இன்னைக்கு எங்களை பார்த்து அழுகுது.
அந்த நாட்டுக்கோழியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கணுங்க. என்ன என்ன இழவி அது? உங்கள் கையால் எடுத்து போடுங்க. என் வீடியோ பார்த்து எங்க வீட்ல கேக்குறவங்க கையால நீங்களே போடுங்க. எல்லாத்தையும் நீங்க தானே போடுங்க 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 போடுங்க. அது அழுவுது என்ன பார்த்து. போடுங்க பரவாயில்ல நான் போடுங்க. போடல. Flashback. Now listen. ம் Now I will you tell me to put. I will then only content that you. ஓகே ஓகே If you yourself put everything in login. போடு. அப்புறம் சரி நான் போடுறேன், நீ உருட்டு. சரி உருட்டுறேன் போடு. உருட்டு உருட்டு என் ட்ரெஸ்ல பட்டது உருட்டு. இருங்க சுத்தமான நாட்டுக்கோழி. ஆண்டி இது 2 கிலோவா? ஐயோ தீ புதிக்குது ஆண்டி. என்ன பண்ணும்? சுத்தமான பாலில் தயிர் கடைஞ்சடிச்ச தயிர் வீட்லயே செஞ்சது சுத்தமாக இருக்கும். நீங்க ஒரு டைலாக் நான் எந்த லேடிஸ் பேச்சும் கேட்க மாட்டேன். நீங்க அதான் ஒரு டைலாக் விட்டீங்களே பொங்கல் vlogல. பொண்டாட்டி இது சொல்லி நான் 2 ஸ்பூன் போட்டேன். மசாலா போடுங்க மசாலா போடுங்க. இரு இரு ஐயோ இது அப்புறம் போடணுங்க. பிரியாணி மசாலாங்க, இதான் பிரியாணி மசாலா. அங்கே ஒன்று இருக்குதா? இது சக்தி மசாலா, ஆச்சி மசாலா போடணும். கரம் மசாலா. ஒரு நிமிஷம் அது மசாலா கொடுங்க. நீ உட்காரு கிண்டு. ஏன் ஹெவி வேலை நீங்க பாருங்க வாங்க. கை வலிக்குது. இது நான் ட்ரெஸ் சரி பண்ணிக்கிறேன். இந்தா பொன்னி நதி பாகானு மாயா சாமாயே. ஆண்டி ஃபுல்லா போட்டுட்டா? நல்லா கீழ இருந்து புடிச்சு கரம் கிண்டணும். மசாலா கொஞ்சமா போடுவோம். நான் ஊற்றும் போது போதும்னா போதுமா கரம் மசாலா? போதும் 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 ரிஷு. போட்டதே கொஞ்சம். சிக்கன் மசாலா சரி எனக்கு ஆண்டியோட போட வேண்டாம். இவ்வளோ சாப்பிட்டா கன்ஃபார்ம் கும்பி பாகம் தான். யாரை மட்டும் இருந்ததுன்னா அதுதான் பிரியாணி சட்டியில் சசிகலாவை கவுத்துருவேன். சில்லி பவுடரே போடலையே. 2 கிலோ வேண்டாமா? 2 கிலோ பிரியாணி சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு வரியாணி. இங்க இருக்கு அந்த பாட்டில் அங்க இருக்கு. 2 கிலோ பிரியாணி சாப்பாட்டுக்கு மதியானம் வரியாணி. கிச்சனில் ஏசி போடுங்க கிச்சனில் ஏசி போடுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? யார் நாங்க கேட்கணுமா நீங்களே கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நாங்க கேட்கணும். வேர்க்குதுல்ல? எக்ஸாஸ்ட் போடவே இல்லை பாருங்க. எக்ஸாஸ்ட் போடுங்க. எக்ஸாஸ்ட் மூஞ்சி போடு. ஐயோ எக்ஸாஸ்ட்டை போட சொன்னா மிக்சியை போடுறா பைத்தக்காரி. தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்று. ஆண்டி அலோவ் பண்ணுமா? அது எத்தனை அது டப்பலரு? 5. இது இது அதான் 20 டம்ளரா? தண்ணி ஊற்றும் போது சுத்தமான மினரல் வாட்டர்னு சொல்லி ஊற்றணும். ஏன் இல்லைன்னா தெரில பைத்தக்காரி. தலையில் ஊற்றலான்னு இருந்தேன். ஊற்று ஊற்று ஊற்ற தான் போகும். அப்புறம் எல்லாரும் தலை தண்ணி பிரியாணி தான் சாப்பிடணும். தண்ணி ஊற்றல அப்போ தான் உப்பு ஊற்று. எப்படியாவது பண்ணோன்னா 3 சட்டிக்கு 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 பிரியாணி. கார்த்தி சாக்லேட்டா? சாப்பிடு. விஷமா கொடுக்குறேன். ஆமாம் ஸ்லோ பாய்சன். என்னது ஸ்லோ பாய்சன்? இந்த பிரியாணி மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நானும் ஹரியும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடை போட்டுடலான் இருக்கோம். ஹரியா மூஞ்சி கோயம்பேட்டில். கோயம்பேட்டில் அது கூட போய் ஆமாம் மட்டன் பிரியாணி. அதுவும் ஆல்ரெடி சீப்பான மட்டன் பிரியாணி, சீப்பான சிக்கன் பிரியாணி.
ஒரு கடை வச்சு 5 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, 10 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி. உங்களதான் திட்டுறாங்க. ஆக்டிங் ஆக்டிங் இன்னும் ஊத்து தெரியல, உப்பு கம்மியாகிற மாதிரி இருக்கு. காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு லைட்டாக ஒன்று போடணும். கூட கூட கரண்டியை கொடு. கல் உப்பு போட்டா எப்படி கரையும்? அவ்வளவுதான். ரக்ஷனா கேட்டா பாரு கேள்வி. கல்லா நிக்குமான்னு கேட்டேன். கல்லாதான் நிக்கும். கேட்டுக்குங்க, போட்டா எல்லாமே கரையும். கேட்டுக்குங்க. கல்லுப்பு கரையாது. நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. புத்திசாலி மருமவ, அதி புத்திசாலி மாமியார். கண்ணே பற்றண்டா எப்பா. ஒன்னு இனாதி பாக்கணுமா? அரிசியை போடு, அரிசியை போடு. வா 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 ரக்ஷனா, வா 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 வா. அசிஸ்டன்ட் வாஷ் பண்ணு. அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இவர் பிரியாணி மாஸ்டர் இவர். ஆமா. அப்புறம் மாஸ்டர் தான் அரிசி போடணும். ஐயோ அவ்வளோ அரிசி இருக்கு. 2 கிலோ அரிசி. ஐயோ இரு பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அதான் 2 கிலோ அரிசி, 2 கிலோ அரிசி போடுங்க. அவனே எடுங்க. பிரியாணியா ஆக்கி போடுங்க. லெமன் ஊத்து. எங்க மாடி தோட்டம் பேரு வந்து என்னது? பிக் பாஸ்கெட். மாடி தோட்டம் பிக் பாஸ்கெட். ஸ்பெஷல் வாஷிங் டீம் சாமான் கழுவுங்க. யாருப்பா? நீங்க தான். நான் போட போற நெய் ரக்ஷனா வாயிலேருந்து வரதெல்லாம் போய். நீ அது ஆஹா இது மல்லி. ஆஹா 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 ஆஹா. இப்ப கடைசியா என்ன பண்ணோம்னா மூடியை போட்டு ரக்ஷனாவை தூக்கி மேல உட்கார வைக்கணும். ஆண்டவரே. கார்ன்ஃப்ளவர் எங்க ரக்ஷு? அங்க இருக்கு பாருங்க. இருங்க கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிடுங்க கார்த்தி. இருங்க இத ஊற போட்டுற. ரொம்ப நேரம் ஊறணும், 1/2 hour மேல ஊறணும். அப்பதான் ஆல்ரெடி காலையில இருந்து ஊறிந்தா இருக்கு. அது கார்ன்ஃப்ளவர் போடல, முட்டை போடல. கறி 65ல முட்டை போடணும். அப்பதான் அந்த அது உங்க வீட்டுல செய்ய மாட்டோம், உங்க வீட்டுல செய்ய தெரியல. இதெல்லாம் போட்டுட்டு 1/2 hour to 1 hour நல்லா ஊறணும். ஊறிட்ட பிறகு எடுத்து எண்ணெயில் போட்டோன்னா சும்மா பொரிஞ்சு வரும்போது அருமையாக வரும். ஏன் அவ்வளோ தண்ணியாக ஆக்கிட்டீங்க? முட்டை போட்டிருக்கேன், ஊறினா சரியாயிடும். இவ்வளோதான், இப்படி தான் இருக்கணும். அதே வள 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 வளன்னு அப்படி தான் வந்து வளவலான்னு இருக்குது. எடுத்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். முட்டை போட்டுருவோம். முட்டை வளவலன்னு தானே இருக்கும். இந்த முட்டை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. பாதி முட்டை இருக்குது. போட்டுடு. ஃப்ரிட்ஜுக்கு போட்டுடா. எங்கள் அம்மா காதில் வந்ததுன்னா என்ன தெரியல. எல்லாத்துலயும் ஆகுது. இது ஓட்டை. இது ஓட்டையா? ஆமாடி ரக்ஷு, ஓட்டடி. தெரியாதா உங்களுக்கு? கிச்சன்ல வேலை செஞ்சாதான் வீடியோக்கு மட்டும் வந்துருவீங்க. டான்னு வந்துருந்தது. ஏய் ஓட்ட மூஞ்சி. இப்ப எப்படி ஊறட்டும். சிக்கன் சிக்குமாங்க சிக்கு போங்க. கரண்டி எடுப்பா, கரண்டி எடுத்துருங்க. நான் நீ விட்டு விளையாடு. உன்னை பார்த்து எப்படி விளையாடுறது நான் கற்றுக்கிறேன். சமையல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்கன் 65. சிக்கன் 65ல் வந்து நாங்கள் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம், முட்டையை உடச்சி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமான டிஷ்ஷு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு 1 hour கிட்ட இது ஊறுது. 1 hour ஊறின இதை வந்து அப்படியே நல்லா எடுத்து அப்படியே கொலன்னு எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுச்சுன்னா சுவையான சிக்கன் மசாலா வீட்டிலேயே செய்யலாம். இதில் உட்கார முடியல மனக்கட்டில்.
ம் கொஞ்சம் பெருசா சிலிண்டர் மேலே உட்காந்துருங்க பெருசாக இருக்குது. கொஞ்சம் நீங்க பெருசா வாங்கி கொடுத்துருக்கலாமா? அதான் சிலிண்டர் மேலே உட்காந்துருங்க. ஏய் இல்ல நான் பிரியாணியே சாப்பிட மாட்டேன். போடுப்பா சென்டர்ல. இடுப்பு வலிக்குதா? கடுப்பு வலிக்குது. கோடு சி ஒரு கோடி வியாதி உங்க உடம்புல. யாருக்கு? நீங்க எடிட் பண்ணி என்ன போட்டீங்கல உடம்புல தாண்டி சாண்டா ஒரு கிளாஸ் கோடி வியாதி. இல்ல உடம்புல தாண்டி ஒரு கோடி வியாதி. போதாது போதும். காட்டுங்க 65. சாண்டா இதுல போட்டு ஒரு சின்ன 65 எடுங்க. கரெக்டாக இதை ப்ராப்ளம் உப்புலாம் 65 பன்னீர் இல்லை. பரவாயில்ல. அதெல்லாம் மாடு சாப்பிடுது, மனுஷன் சாப்பிடுவானோ? ரியாக்ஷன் எடு. தலை பெருசு பண்ணி போடணும். எண்ணெயாக இருக்குது. எண்ணெய் ட்ரை ஆகிட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணுறேன். எண்ணெய்ல இருந்து எடுத்தா எண்ணெயா தான்டா இருக்கும். வெண்ணெய் எலும்பிச்சை சாறு பிழிஞ்சு சாப்பிடும் போது இன்னும் அருமையாக இருக்கும். எப்படிடா சிக்கன் எல்லாம் சாப்பிடுறீங்க பாவம். எப்படிலாம் பன்னீரெல்லாம் தின்னுதுங்களோ. எவ்வளோ அழுவுது உள்ள இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோ ஒழுவுது? என்ன அர்த்தம்? பால் அப்படியே இது குடுக்கறது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ண. அதெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க ப்ளீஸ். இது ரெண்டு இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டு வரேன். கண்ணு எரிச்சுட்டாங்க. ஏய் ஒரு வேலை கொடுத்தா பண்ண மாட்டேன்ற. ஏய் சமைக்கிறது தாண்டி மாஸ்டர் வேலை, கழுவுறதுல அசிஸ்டன்ட் வேலை. கிளீனிங் அப்புறம் யார் பண்ணுவா? சைடி அசிஸ்டன்ட், சமையல் அசிஸ்டன்ட். இவன் பாத்தியா ஃப்ரிட்ஜுக்கு மேல இருந்துக்கிற எடுத்து கழட்டிட்டு எடுப்பாடே. இப்போ சமையலோட இறுதியாக வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி சிக்கன் 65 மேலே போட்டோன்னா நல்லா சமையல் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ சமையலை ஏற கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் வரவங்களுக்கு பரிமாறுறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ இதுக்கே மணி 3:15 ஆகி போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டு தான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஃப்ரைட் ஆயிடுச்சு. அப்படி அழகா பொன்னிறமா டேய் தீச்சு வச்சிருக்கீங்க. தீலடி இது. உண்மையா தீஞ்சிருக்கு. இது தீலடி இது. சரி அது கிட்ட எடுத்துட்டு போடுங்க. இப்போ வராதே குரல். அரேமா அஷோ இன்னைக்கு என் டயட் பிளானுக்கு வந்து சீட் டே. பார்க்கலாம். நான் செஞ்சது நானே சாப்பிடலன்னு அப்படி தெய்வ குத்தமாயிரும். ஆனியன் புகடா பரவாயில்ல, அருமையாக இருக்கு. போய் சொல்லாதீங்க. சுத்தமாக சாப்பிடுங்க. வெறும் ஆனியன் தானே. சாப்பிடலாம். இது வந்து தயிர் பச்சடிக்கு ரைத்தா. நம்ம எல்லாமே வீட்டில் செய்யறதால ரைத்தாவும் வீட்டில் தான் செய்யணும். வீடியோவில் கன்சிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வீட்டில் நான் தான் பாத்ரூம் கழுவுறேன். சரி பரவாயில்ல. மனைவியாக உன் டியூட்டி நீ ஒழுங்காக பார்க்கல. ஆமாம் பாத்ரூம் கழுவுறதும் மனைவியா டியூட்டியில் நான் ஃபெயில் ஆகிறேன். ஆமாம் ஆமாம். யாரும் எழுதி கொடுத்தாங்களா? என்னைக்கு கழுவுனடி? என்னைக்கு பாத்ரூம் கழுவணும் சொல்றீ? பண்ணதில்லை. சொல்லு. வாட் பண்ணதில்லைன்னு சொன்னேடி இப்போதான். அப்புறம் சோ வாட்ன்றடி. சரி இது எண்ணெய் மட்டும் தூக்கி மேலே வைக்கிறீங்களா? என்னது வெண்ணெய்? எண்ணெய் சட்டி தூக்கி வெண்ணெய். கேனியன் சி ஆனியன் சொன்ன. சொல்லு என்ன கேன நடிக்கா. இது ஓப்பன் பண்ண தெரியுமா யாருக்கோ? ஓ இங்கே தான் ஓப்பன் பண்ணுமோ? கேஸ் ஆஃப் பண்ணுமா? என்னாச்சு? கண்டென்ட் தானே பண்ண. சத்தியமா மனுஷா கண்டென்ட்கா பண்ண. ஏ கேஸ் ஸ்மெல் வருது. கேஸ் எப்படி ஸ்மெல்? அதே கட்டிட்டு எப்படி கேஸ் ஸ்மெல் வரும்? அது லாக் ஆகிடும். இல்லை எது லாக் ஆகிடும்? ஒரு மூலமா 2 மூலமா? நீங்க தானே மல்லி கேட்டீங்க. தலையில குடுல அப்புறமா கண்டென்ட் பண்ணா. பசிக்குது. பிங்க் கலர் குடுங்க கார்த்தி. குடுடாலாம் போட்டுடாதீங்க எடிட்ல. ஐயோ 2 மூலம் இருக்குது உள்ள. மல்லி கேட்டீங்க. இன்னொன்று ஏதோ திட்டுவேன் ஆனால் அது டர்ட்டியாக போயிடும். வேண்டாம் கட் பண்ணிக்க பார்த்துலாம். டர்ட்டி கேர்ள் டர்ட்டியாக தான் பேசுவான். சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு பச்சடின்னு சொல்கிறேன். நல்லா செய்யணும். இல்லை இன்னைக்கு எப்பவுமே வெங்காய பச்சடி இருக்குது. இன்னைக்கு இது போடணும், மல்லி போடணும், கொத்தமல்லி போடணும், அப்புறம் என்ன போடணும், வெள்ளரிக்காய் போடணும். எல்லாம் போட்டு நல்லா செஞ்சால் தானே கிறிஸ்மஸ் பிரியாணி சூப்பராக இருக்கும். சும்மா லைட்டாக செய்கிறா. சரி ஆயிடுச்சா? கண்டென்ட் கொடுத்துட்டீங்களா? அப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். எல்லாத்தையும் செஞ்சு தூரத்துக்கு ஒரு ஷாட்டுக்கு நாட்டாம நம்மளால லைன் நிற்கலாம். அப்படியே வாங்குற மாதிரி. அது ஓகே. அப்படியா? ஆமாம் கண்டென்ட் அதான். அப்படி ரெடியா? நான் போடுறேன். சாப்பிடுங்க எல்லாரும்.
நன்றி நன்றி. நாட்டாம காடப்பட்ட வீடியோ பாதப்பட்டா பிரியாணி இருக்குதுங்க. இங்க இந்த வீடியோ கூட டக்குன்னு அப்லோட் பண்றோம்ல. சமையல் அருமையா இருக்கு. சூப்பர் பிரியாணி. கம்மி அவ்வளவுதான். இனிமே என் கை பக்கம் சமைச்சா இனிமே கை வச்சு நக்குவோம். ஸோ டே 1 டே 2 2 விளாகையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதேமாரி அடுத்த வீடியோவில் திரும்ப உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் அன்டில் தட் பாய் ஃப்ரம் கேமராமேன் கார்த்திஸ் vlog.